இந்த பெருமாள் கோயில்கள்லாம் விஜயதசமி அன்னைக்கு வன்னி மரத்தில் அம்பு எய்யறது அப்படின்னு சொல்லி ஒரு விசேஷம் நடந்துகிட்ருக்கும். அது அப்படியே எனக்கு தெரிஞ்ச லெவலில் அந்த தாத்பரியத்தை சொல்கிறேன். வன்னிகாசுரன்ற அசுரன் பிரம்மாவை நோக்கி விசேஷ வரம் வாங்கிக்கிறான். தன்னை யாராலையும் அழிக்கக்கூடாது, நான் இந்த பூலோகத்தில் வாழணும், என்னை பூலோகத்தை பிறவியினால் என்னை யாரும் அழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வரம் வாங்கிட்டு அவன் வாழ்ந்துன்னு வரான். குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா சத்சங்கத்தெல்லாம் இம்சை பண்ண ஆரம்பிச்சிடுறான். அது மாதிரி இம்சை பண்ண உடனே தேவர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறா. பிரம்மாண்ட போய் பிரம்மா தானே வரம் கொடுத்தார், அதனால் பிரம்மாண்ட போய் முறையிடுவோம் அவனுக்கு அப்படின்னு உடனே பிரம்மாண்ட போய் முறையிடுறா. அப்போது பிரம்மா நம்ம விஷ்ணுண்ட போய் விஞ்ஞாபிப்போம், விஷ்ணு ஒரு அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போய் விஷ்ணுண்ட அனுகிரகம் பண்ணுறா. அப்போது விஷ்ணு பகவான் சரி அதை ரட்சிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தாயார்கிட்ட பிரார்த்தனை பண்ணி, தாயார் 9 நாள் நவராத்திரி 9 விதமான சக்தியும் ஆகர்ஷணம் பண்ணிக்கிறா. அதனால தான் தாயாருக்கு ரொம்ப விசேஷமாக நடக்கும் நவராத்திரியில் 9 நாளும் அந்த விசேஷம். அந்த 9 நாள் முடிஞ்சவுடனே அந்த தாயார்லேருந்து அந்த சக்தியினுடைய அம்சமாக தாயார் கையிலேருந்து எடுத்து பகவானுக்கு அந்த அம்புகள்லாம் கொடுப்பா.